Sir, enable right. Morning students, today we are going to discuss the problems on eccentric loading. Okay, in previous class வந்து பாத்தீங்கன்னா eccentric loading அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Eccentric அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா என்னது, from it is there is a deviation of the load from the axis. ஓகேவா, ஆக்சிஸ்ல வந்து deviation இருந்தா வந்து பாத்தீங்கன்னா eccentricity ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த eccentric loading வரும்போது வந்து பாத்தீங்கன்னா you will get a direct load. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. eccentric loading வரும்போது direct stress ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அதே போல we will have a பெண்டிங் மூமெண்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அப்போ டைரக்ட் லோடு ஒன்றும் பெண்டிங் லோடு ஒன்றும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ இந்த டைரக்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனா இல்லை கம்ப்ரெஷனா இல்லை ஷியரா அப்படின்றத யூ ஹவ் டு டிட்டர்மைன். ஆஸ் வெல் அஸ் பெண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா we are having only tension as well as compression. ஓகேவா, ஸோ இது டென்ஷனா இருக்க போதா இல்லை கம்ப்ரெஷனா இருக்க போதா அப்படின்றத you are going to say now. ஸோ we are having 3 types. இதில் 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த லோடை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பொசிஷனை பொறுத்து. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா parallel to the axis, போல்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறது. இன்னொன்று பெர்பெண்டிகுலர் இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம், போல்ட்டோட ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா how to solve this. And the third one is a plane containing the bolt. Plane containing a bolt அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D பிளேன்ல வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ல இருக்க போது. ஸோ அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will calculate the சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அந்த ஜியை பொறுத்து போல்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா we have to calculate the stresses induced on the bolts and then you have to solve the problem. Here we are going to solve only parallel to the axis and perpendicular to the axis மட்டும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா I have been explain the concept. ஓகேவா, கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். while the load is acting parallel to the axis, okay, parallel to the axis, but it is eccentricity. Okay, eccentricity na inga irundhu bolt 1 and 2 inga irukku, 3 and 4 at the back side. Okay, back side la vandu pathina 3 and 4 irukum. Okay, idoda top view vandu pathina paathom appadina we will having 4 bolt irukum. Idu front view, side view, top view paathom appadina it will having minimum 4 bolt irukkalam illa 6 irukkalam illa 8 irukkalam. Okay, idukku parallel ah vandu pathina we are having the bolts. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலா லோட் ஆக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிக்கா லோட் ஆக்ட் ஆகும்போது லோட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைரக்ட் லோட் அண்ட் பெண்டிங் லோட். டைரக்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறாங்க, ஸ்டெப் 1ல they are calculating the direct load. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக தான் இருக்கு, லோடும் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் லோட் ஆர் parallel to each other. That's why we are getting the direct load as டென்சைல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ WT1 ஈக்குவல் டு W/N அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணோம். நீங்கள் இப்போ ப்ரொசீஜர் யாரும் எழுத வேணாம். Okay, while solving the problem we are going to follow this procedure only, so no need to write the procedure separately. Step 2 வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா the tensile load. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னேன் வந்து பாத்தீங்கன்னா we are having a ரெண்டாவது லோட் என்னன்னா பெண்டிங். ஓகேவா, பெண்டிங்னால வந்து பாத்தீங்கன்னா the is பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா from the point. ஓகேவா, இந்த எட்ஜ்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி நியர். ஸோ செகண்ட் போல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் அவேல இருக்கு. ஸோ ஃபார் அவேல இருக்கிற போல்ட் தான் என்ன ஆகும், it will experience more bending moment as compared to the which is the bolt near to the structure. That's why we are taking the bolt 2 or 4. okay va, bolt 2 இல்லனா வந்து பாத்தீங்கன்னா 4. okay va, ரெண்டாவது இருக்க bolt இல்ல நாலாவதா இருக்க bolt வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we are calculating the tensile load. This is the simplified formula from the derivation. okay va, there is a derivation for this. This is the simplified formula. W அப்படின்றது acting load, L அப்படின்றது ஸ்ட்ரக்சரோட length, L2 அப்படின்றது distance வந்து பாத்தீங்கன்னா bracketோட distance வந்து பாத்தீங்கன்னா endல இருந்து வந்து பாத்தீங்கன்னா boltோட distance L2 divided by 2 times of square bracket of L1 square plus L2 square. இதை போட்டோம் அப்படின்னா we will get what is the direct tensile load. ஓகேவா, டியூ டு பெண்டிங் என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். இப்போ நான் சொன்னேன் ஓகேவா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டென்சைல் தான், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்சைல் தான். ரெண்டுமே டென்சைலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், we will add each other. ஓகே, ஸோ டைரக்டாக என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன் டோட்டல் லோட். ஸோ இந்த டோட்டல் லோடை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to design the bolt. Total load equal to pi/4 DC square into ஓகேவா, நான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் சிக்மா டி அப்படின்றத எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு கால்குலேட். ஓகேவா, கால்குலேட் தி டிசியோட வேல்யூ கால்குலேட் பண்ண அப்புறம் என்னமா பண்ணுவீங்க, இங்கே நான் ஒரு போல்ட்டுக்கு இங்கே பாரு இங்கேயே நான் என்னால் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு போல்ட் என்ன ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு தான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் 2 and 4ல வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ், அதிகமான ஸ்ட்ரெஸ் எந்த போல்ட்டில் கான்சென்ட்ரேட் ஆகுதோ அந்த போல்ட்டை தான் நம்ம டிசைன் பண்ணோம். அந்த போல்ட்டை டிசைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிமைனிங் போல்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி the stress will be less. so design எப்படி இருக்கும் அப்படின்னா சேஃபா இருக்கும். that's why we are designing only a single bolt. ஒரு போல்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிசைன் பண்றோம். so I hope that everyone has copied the problem. okay, problem வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. a bracket
shown in the figure, okay, the bracket shown in the figure supports a load of 30 kilonewton, okay va, 30 kilonewton. Determine the size of the bolt oda size தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. If the allowable tensile stress வந்து பாத்தீங்கன்னா bolt oda material oda sigma t கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 megapascal. Distance L என்ன, bracket oda length L என்ன, L1, ஓகேவா. bracketல வந்து பாத்தீங்கன்னா bolt 1 வந்து பாத்தீங்கன்னா n ல இருந்து fixed end ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி bolt 2 என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. காப்பி பண்ணியாச்சா ப்ராப்ளத்தை? காப்பி பண்ணி டயக்ராம் வரைஞ்சாச்சா? இந்த டயக்ராம் கொஸ்டின்லயே இருக்குமா? So shall we proceed or you want 1 minute time? Did you copy it? Shall I proceed the given data? Yes, sir. Okay, fine. So take down the given data. First load கொடுத்திருக்காங்க. Load W equal to 30 kilonewton. 30 kilonewton என்ன கன்வெர்ட் பண்ணுவீங்க? 30 into 10 power 3 Newton. 30 into 10 power 3 W ஓட வேல்யூ, ஓகே. given data எல்லாரும் எழுத ஆரம்பிங்க, ஓகேவா. given data 30 into 10 power 3 Newton. சிக்மா டி வந்து பாத்தீங்கன்னா allowable tensile stress எவ்வளவுமா? சிக்மா டி ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 MPa. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 megapascal. 60 megapascal அப்படினா 60 Newton per mm square. 60 Newton per mm square கொடுத்துட்டாங்க. அடுத்து லென்த் வந்து பாத்தீங்கன்னா L, bracket ஓட லென்த் L 500 mm, L1 வந்து பாத்தீங்கன்னா 80 mm, L2 வந்து பாத்தீங்கன்னா 250 mm. டெஃபினட்டா இந்த பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, டாப் வியூல பார்த்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் இருந்திருக்கும். நான் டோட்டல் இதை சொல்றேன், ஓகேவா. அப்போ போல்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 2 கொடுத்திருந்தாங்கன்னா 3 4 கண்டிப்பா பேக் சைட்ல இருந்திருக்கணும், ஓகேவா. மினிமம் வி ரெக்கார்ட் 4 போல்ட்ஸ் டு க்ளோஸ் எ பிராக்கெட். ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றதுக்கு மினிமம் 4 இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா போல்ட்டை பத்தி அவங்க எதுவுமே சொல்லாதனால டேக் n equal to 4, டேக் n equal to 4 இல்ல அஸ்யூம் n equal to 4னு போட்டுக்கோங்க. நானே என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல 2 போல்ட்னால கண்டிப்பா இந்த பிராக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்க முடியாது, ஓகேவா. டெஃபினெட்லி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து சைடையும் வச்சு டெஃபினெட்லி we are having other 2 bolts இருக்கு அப்படின்றனால டேக் n equal to 4 அப்படின்னு சொல்றேன். So you can put the step 1. Step 1 எல்லாரும் போடுங்கமா. Step 1 என்னது? bold is subjected to, இங்க பாரு क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா வேணா வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோ. since, நான் சொல்ற வார்த்தையை எழுதிக்கோங்க. சொல்யூஷன் since the load W is eccentric, since the load capital W is eccentric and parallel to the axis of the bolt, and parallel to the axis of the bolt, and parallel to the axis of the bolt, the following steps to be followed. The following steps to be followed. So step 1 என்னது? இப்போ எழுதுங்க. step 1, bolt is subjected to direct tensile load. Bolt is subjected to direct tensile load. So WT1 ஓட வேல்யூ என்னமா வரும்? WT1 equal to W by N. W ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நியூட்டன் கொடுத்திருக்காங்க? எவ்வளவு? 30 நியூட்டன் கொடுத்தாங்க. கிலோ நியூட்டன் கொடுத்தாங்களா? எவ்வளவு நியூட்டன் கொடுத்திருந்தாங்க? 30 கிலோ நியூட்டன். அப்ப 30 divided by N. N ஓட வேல்யூ என்னது? 4.
நம்பர் ஆஃப் போல்ட் 4. போட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஐ திங்க் 7.5 னா 7500. 1.5 into 10 power 3, sir. 7500 Newton. I hope everyone got the answer. 7500 Newton. Step 1 க்கு. Step 2 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போடுங்கம்மா. Step 2 tensile load on each bolt at distance L2. Tensile load on each bolt at distance L2. மா டைரக்டா T2 equal to இது எழுது ஓகேவா. உட்கார்ந்துருந்து T2 equal to W2 that is equal to small w L2 அப்படிலாம் எழுதாது ஓகேவா. T2 equal to W capital L into capital L2 divided by 2 into square bracketல L1 square plus L2 square bracket close பண்ணிரு. You know that the values of L, L1 and L2, capital W ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். 30 into 10 power 3. L வந்து பார்த்தீங்கன்னா 500. L1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. L1 வந்து பார்த்தீங்கன்னா 80. L2 வந்து பார்த்தீங்கன்னா 250. So you can substitute the values and you can get the answer for WT2. $27,213. 27,000. Answer என்னன்னா 27,000 213. 213. 13. Okay, it's correct. Okay. 250 வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆன்சர் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 213 வந்திருக்கு. அவ்வளவுதான், வித்தியாசம் ஒன்றும் பெருசா இல்லை. நான் எல்லாருக்கும் ஆன்சர் வந்து 27,200 சம்திங் வந்துச்சா? விஜய் பாலா. Yes, sir. 27,213, sir. உண்மையிலே விஜய் பாலா தான் ரிப்ளை பண்ணானா? சரவணா, sir. சரவணா ரிப்ளை பண்ணிருக்கானா? விஜய் பாலா இருக்கானா? லைன்ல இருக்கானே. விஜய் பாலா தம்பி இருக்கீங்களா லைன்ல? இருக்கேன். சரி, ஸ்டெப் 3க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க விஜய் பாலா. Step 3 என்னது? The total tensile load on the most heavily loaded bolt. Most heavily loaded bolt அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 and 4 bolt தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹெவிலி லோடடா இருக்கும். ஸோ அந்த போல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. WT1 plus WT2. இப்போதான் WT1 கண்டுபிடிச்சோம், WT2 கண்டுபிடிச்சோம். ஆன்சர் என்ன வருது? இப்ப நீங்க யாரும் சொல்லாதீங்கப்பா, விஜய் பாலா சொல்லுவான். 2 வேல்யூ ஆட் பண்ணி கூட சொல்ல முடியாதா? சொல்லுப்பா, 2 வேல்யூ ஆட் பண்ணி. இப்பதானே 2க்கு ஆன்சர் சொன்னேன். WT equal to WT1 plus WT2. எவ்வளவு ஆன்சர் வருது விஜய் பாலா? மோகன்ராஜ் இருக்கானா? மோகன்ராஜ் இல்ல. முகேஷ் டி. 35,250 அப்ராக்சிமேட்லி. ஏன் சார் உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியல உங்க ஆன்சரை? ஏண்டா 7,500 வந்து பார்த்தீங்கன்னா 27,000 கூட்டினா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுக்குற ஆன்சர் வந்து 35,000 சொல்ற. அது 35,250. உனக்கு மட்டும் 750 எப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் 7,500 plus 27,000. ஓகேவா? ரெண்டையும் கால்குலேட் பண்ணா யூ வில் கெட் த ஆன்சர் நியர்லி 34,750 இல்ல வந்து 700 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டிசைன் த போல்ட். போல்ட் ஸ்டட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன தெரியும்? load equal to WT equal to pi by 4 DC square into sigma t. Sigma t கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க 60 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. WT இப்பதான் கண்டுபிடிச்சோம் 34,750. சப்ஸ்டிட்யூட் பண்ணி find the value of DC. DC வேல்யூ கண்டுபிடிங்க எல்லாரும். கோர் டயாமீட்டர் கண்டுபிடிங்க.
கோர் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிச்சுமா 27. 27 வருதா இல்ல 27. ஓகே ஓகே இல்ல 27 வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த மேஜர் டயா. ஓகே, கோர் டயால இருந்து நம்ம என்ன பண்ணணும், மேஜர் டயா கண்டுபிடிக்கணும். கோர் டயாக்கும் மேஜர் டயாக்கும் உள்ள ரிலேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். DC = 0.84 டைம்ஸ் ஆஃப் m. யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. 27 divided by 0.84 போடுங்க. ஓகே, we'll get an answer 32.3. 32.3. ஓகேவா, 32.3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக். ஓகேவா, பிஹெச்டி டேட்டா புக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பிஹெச்டி டேட்டா புக்ல என்னமா பண்ணுவீங்க, you have to take the m corresponding value. ஓகேவா, m ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். ஓகேவா, ஸோ m ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ போய் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் ஹேவ் m33. ஓகே, நான் பிஹெச்டி டேட்டா புக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்லைட் நான் ஓப்பன் பண்ணலாமா? சார் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம். இல்லை ஒரு நிமிஷம். ஓகே, ஐ வில் சே த பேஜ் நம்பர் லேட்டர். ஓகேவா, லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்றேன் புக்கை. நீ வந்து ஃப்ரம் பிஹெச்டி டேட்டா புக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் மட்டும் போட்டு வச்சுக்கோ. ஓகேவா, ஐ வில் சென்ட் தி நம்பர். இந்த பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் முடியறதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. ஸோ த கரஸ்பாண்டிங் சைஸ் ஆஃப் த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா M33. ஸோ யூ ஹவ் டிசைன்டு. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வில் கம் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, டோன்ட் நீட் டு ரைட் த ப்ரொசீஜர் யாரும் எழுதாது. ஓகேவா, நம்ம எப்படி இதில் ஒரு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சால்வ் பண்ண போறோம். இப்போ எல்லாரும் கவனிச்சு பாருங்க. ஓகேவா, திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ அண்ட் திஸ் இஸ் த சைட் வியூ. ஓகேவா, ஃப்ரண்ட் வியூ சைட் வியூ பார்த்தா தெரியுதாமா? இங்க ஒரு பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா we are having a L bracket அப்படின்னா எல் ஷேப்ல இருக்கா? ஸோ திஸ் இஸ் எல் ஷேப். ஓகேவா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸில் நான் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐம் யூசிங் 4 போல்ட்ஸ். ஓகேவா, 4 போல்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதோட சைட் வியூ நீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். இப்போ லோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா பிராக்கெட்டோட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆக போகுது. இந்த எல்லோட எண்ட்ல, இந்த எல் ஷேப்போட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆக போகுது. இந்த ஆக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டோட ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு? பர்பண்டிகுலரா இருக்கு. இப்போ பர்பண்டிகுலர் இருக்கும்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, டைரக்ட் லோடு இப்படி அக்கர் ஆகும்போது போல்ட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஃபர்ஸ்ட் ஷியர். இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஷியர். ஏமா ஷியர்னு சொல்றேன்? ஷியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் என்ன? 2 equal and opposite forces ஆக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்பண்டிகுலர் என்ன நடக்கும்? டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா there is a ஓகேவா சேஞ்ச் இன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஆக்ட் இன் தி பர்பண்டிகுலர் டைரக்ஷன். நீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா W அப்படின்ற லோடு கொடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த்ல சேஞ்ச் நடக்காது, டயாமீட்டர்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா சேஞ்ச் நடக்கும். ஸோ தட்ஸ் வை டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா there is a change. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் இருக்கறனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா the direct load is shear load. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அங்க எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே டென்ஷன் எழுதிடுவேன். ஆனா இங்க அப்படி எழுத முடியாது. பெர்பெண்டிகுலர்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டைரக்ட் லோட் இஸ் shear load. ஓகே, ஆன் தி போல்ட்ஸ். அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எசென்ட்ரிசிட்டி இருக்கு. எசென்ட்ரிசிட்டி இருந்தா நமக்கு என்ன இருக்கும்? பெண்டிங் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பெண்டிங் மூவ்மெண்ட்னால வர ஸ்ட்ரெஸ் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்சைல் லோட் அந்த போல்ட்டுக்கு ஃபார்முலா போன தடவை பார்த்துட்டோம். WL2 divided by 2L1 square plus L2 square. போன சம்ல ரெண்டுமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா போத் த திங்ஸ் ஆர் பேரலல்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னவா இருந்துச்சு? டென்ஷனா இருந்துச்சு. இஃப் யூ நோட்டீஸ் த பெர்பெண்டிகுலர் ப்ராப்ளம், இஃப் யூ சி ஒன் இஸ் ஷியர், அனதர் ஒன் இஸ் டென்ஷன். ஷியரும் டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்ல யூ ஹேவ் டு கால்குலேட் த ஈக்குவலன்ட் டென்ஷன். ஓகே, ஈக்குவலன்ட் டென்சைல் கண்டுபிடிக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஷியர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈக்குவலன்ட் டென்சைல் லோட் கண்டுபிடிக்கணும், இல்லை ஈக்குவலன்ட் ஷியர் லோட். இந்த ஃபார்முலா எங்கம்மா பார்த்துருக்கீங்க? இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கோம்? கேன் எனிஒன் சே? நேற்று தான் பார்த்தோம். இந்த ஃபார்முலாவை நேற்று தான் பார்த்தோன்னே. டவ் ஃபார்முலா சார்.
டவு ஃபார்ம் ஓகே. எங்க பார்த்தோம்? பிஎஸ்சி டேட்டா புக் 7.2ல பார்த்தோமா? இங்க என்ன இருந்திருக்கு அப்படின்னா சிக்மா அப்படின்னு இருந்துச்சு. இங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க? லோடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இங்க சிக்மா 1 ஈக்குவல் டு 1/2 சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 டவ் எக்ஸ் ஒய் த ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. கரெக்டா? அதே தான். இங்க சிக்மா ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா 0 போட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் சிக்மா எக்ஸ் இந்த இடத்துல சிக்மா எக்ஸ் இருந்திருக்கும். இங்க அதுக்கு பதிலாக சிக்மாவுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டென்சைல் லோடு போட்டிருக்காங்க. ஷியருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஷியர் லோடு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? the same formula. If you want in terms of shear means you have to take the formula half into root of wt square plus 4 into ws square. புரிஞ்சா? இதை எதை பொறுத்து எடுக்கணும் அப்படின்னா கொஸ்டின்ல இப்ப சிக்மா டீயோட வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா யூ கேன் டேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் WTE tensile strength of the material. இல்ல shear strength of the material கொடுத்திருந்தாங்க அப்படின்னா you have to take the formula in terms of shearல எடுத்துக்கணும். Then you have to calculate your DC. So now take down this problem. Everyone copy this problem. For supporting the traveling crane. இதுல தான் ப்ராப்ளம் வந்து டைரக்டாவே நான் ப்ராப்ளம்ஸ் போடுறேன். அவ்வளவுதான். ஓகேவா? For supporting the traveling crane in a workshop, the brackets are fixed on the steel column as shown in the figure. The maximum load that comes on the bracket is 12 kilonewton. The maximum load that comes on the bracket is 12 kilonewton. The maximum load that comes on the bracket is 12 kilonewton acting vertically at the distance of 400 mm from the face of the column. The maximum load that comes on the bracket is 12 kilonewton acting vertically at a distance 400 mm from the face of the column. Full stop. The vertical face of the bracket is secured to the column. The vertical face of the bracket is secured to the column by 4 bolts. By 4 bolts, four bolts, comma in 2 rows, each in 2 rows, at a distance of 50 mm from lower edge of the bracket. At the distance of 50 mm from the lower edge of the bracket. Determine the size of the bolt. If the permissible tensile stress for the bolt is 84 megapascal. First என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Size of the bolt கண்டுபிடிக்க சொல்றாங்க. Also find the cross section of the arm of the bracket. Also find the cross section of the arm of the bracket which is rectangular. Also find the cross section of the arm of the bracket which is rectangular. So எல்லாருமே காப்பி பண்ணியாச்சா? Shall I move to the figure? Figure move பண்ணுவோமா? Okay. So this is the diagram that they are giving. Just ஒரு bracket மாதிரி L மாதிரி bracket போட்டுக்கோ. ஓகேவா? L bracket மாதிரி போட்டுட்டு ஓகேவா என்னென்ன டிஸ்டன்ஸ் ஓகேவா திஸ் ஆர் த போல்ட்ஸ் ஓகேவா இந்த ரோஸ் கலர் லைன்ல கொடுத்துருக்கிறது ஆக்சிஸ் லைன் கொடுத்துருக்கிறது போல்ட் ஓகேவா we are having
ஈச் ரோல 2 போல்ட் இருக்க போகுது. இந்த ரோல 2 போல்ட், இந்த ரோல 2 போல்ட். ஃபர்ஸ்ட் ரோல இருக்க போல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm டிஸ்டன்ஸ்லையும், செகண்ட் ரோல இருக்க போல்ட்ஸ் வந்து 375 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு. லோடு வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, 400 mm டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. லோடோட வேல்யூ 12 kN அப்படின்னு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். ஓகேவா? சப்போஸ் ஃபிகர் கொடுக்கலனா கூட இந்த டயக்ராம் வரைய உனக்கு தெரியணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னெல்லாம் கொஸ்டின்ல இருக்குன்னு நீ பார்த்துக்கோ ஒரு நிமிஷம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டீல் காலம் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, வெர்டிகல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வெர்டிகல் பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 போல்ட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 போல்ட்ல ஈச் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் பீன் இண்டிகேட்டட். டயக்ராம் வரைஞ்சாச்சா? ஷால் வி ப்ரொசீட் வித் தி ப்ரொசீஜர்? கிவன் டேட்டா எழுதலாமாமா? எஸ் சார். கிவன் டேட்டா எழுதுங்க. W equal to capital W equal to 12 kilonewton. Capital W equal to 12 kilonewton. 12 into 10 power 3. அடுத்து capital L equal to length எவ்வளோமா? capital L என்னது 400 mm. ஓகேவா? லோட்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் சொல்லணும். ஓகே, 400 mm. அடுத்து L1 வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டோட எண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 50 mm L1. L2 வந்து பார்த்தீங்கன்னா 375 mm. ஸோ எழுதியாச்சா? W equal to 12 into 10 power 3 Newton. L equal to 400 mm. L1 equal to 50 mm. L2 equal to 375 mm. ஓகே, ஸோ எழுதிக்கோங்கம்மா. Since the bolts are perpendicular to the direction of load applied. Since the bolts are perpendicular to the direction of load applied, the following procedure to be followed. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எசென்ட்ரிக் லோடிங் வருதுனாவே ஒரு டைரக்ட் லோட் இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு, ஒரு பெண்டிங் லோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் லோடு, இங்கே டைரக்ட் லோடு என்னவா இருக்க போகுது, ஷியரா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுங்கம்மா. டைரக்ட் ஷியர் லோட்ஸ் ஆன் போல்ட். டைரக்ட் ஷியர் லோட் ஆன் ஈச் போல்ட். சொல்லுமா. இதுலயும் N4 ன்னு எடுத்துக்கணுமா சார்? நம்பர் ஆஃப் போல்ட். ஆமா, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை 4 போல்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ N equal to 4 தான். கொஸ்டின்ல என்னோட வேல்யூ கொடுக்காத வரைக்கும் யூ கேன் டேக் சிம்பிளி as 4. N equal to 4. இப்போ லோட் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 12 into 10 power 3. 12 by 4 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 3 வருமா, 3000. ஸோ ஆன்சர் 3000 நியூட்டன். ஸ்டெப் 1க்கு டைரக்ட் ஷியர் லோட் ஆன் ஈச் போல்ட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்கை ஒழுங்கா எழுது. ஹெட்டிங் எழுதாம எழுதாத. டைரக்ட் ஷியர் லோட் ஆன் ஈச் போல்ட்ஸ். W suffix S equal to W by N. 12,000 divided by 4 equal to 3000 நியூட்டன். நியூட்டன் தெரியும்ல. அடுத்து மேக்ஸிமம் டென்சைல் லோட் ஆன் போல்ட் கண்டுபிடிக்க பார்ப்போம். மேக்ஸிமம் டென்சைல் லோட் ஆன் போல்ட் WT2 equal to WL L2 divided by 2 into L2 square. L ஓட வேல்யூ வந்து 400 தெரியும், L2 ஓட வேல்யூ வந்து 375, L1 வந்து பார்த்தீங்கன்னா 50. இது கொஸ்டின்ல இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் WT2. WT2 கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 6288. 6288. Yes, sir. Shall we check the answers? First answer is 3000 Newton. The second answer is 6290. வந்துச்சா? அவன் கிலோல வச்சிருக்கான்ல நீ நினைக்காத. ஓகேவா? அந்த நாய் என்ன பண்ணிருக்குன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா he will do the conversion வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்ல பண்ணிருப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கன்வர்ஷன் பண்ணிடணும். உட்கார்ந்து இருந்து லாஸ்ட் ஸ்டெப்ல எல்லாம் கன்வர்ஷன் பண்ணாதமா எப்பயுமே. டோன்ட் டூ லைக் தட். புக்ல இருக்கிறதெல்லாம் நீ வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாத. யூ ஃபாலோ வாட் எவர் we are following in the classes. So when the bolts are subjected to, எழுதிக்கோ next step 3. When the bolts are subjected to shear as well as tensile load, then the equivalent tensile load is
எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா இருக்கு, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் தானே சார்? ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்றோம்? கொஸ்டின்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டென்சைல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டென்சைல் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்திருந்தா டென்சைல் லோட் மட்டும் ஈக்குவல் டென்சைல் லோட் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். இதுவே ஷியர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷியர் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. போல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்சைல் லோட் தான் கொடுப்பாங்க ஸ்ட்ரென்த்துக்கு. சப்போஸ் சொல்றேன், ஓகேவா, கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் த செகண்ட் ஃபார்முலா. இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ WTE ஈக்குவல் டு half into WT plus root of WT square plus 4 times of WS square. கலையத்தா போட்டிருக்கான் பாரு, WSக்கு மட்டும் தான் அந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ யூ நோ த வேல்யூ ஆஃப் WT. WTயோட வேல்யூ என்னது? 3000, சாரி 6790 தானமா? WT என்னது? WTன்றது இந்த வேல்யூ தான், ஓகேவா? WT2 தான் WT. 6288. 6288. 6288. ஓகே. WS வந்து 3000. சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் WTE. இது WS, ஓகேவா? இந்த இருக்கு WS. WTன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, ரெண்டாவது ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கிறது தான் WT. $6,144. 7,489. Yeah, 7,489 is the correct answer. 7,490 is the book answer. யாருமா அது 6,000 சொன்னது? நீங்க என்ன தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னா, இங்க உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு, இது தனியா ஸ்கொயர் பண்ணணும். இது 3000 ஸ்கொயர் இன்டூ 4 போட்டுட்டு பிளஸ் 6290. 6290 ஸ்கொயர். இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுங்க. ரூட் எடுத்துட்டு பிளஸ் ஆட் பண்ணுங்க. என்ன 6290 ஆட் பண்ணிட்டு தென் டிவைடட் பை 2 போடுங்க. கரெக்டா ஸ்கொயர் பிராக்கெட்டை ஃபாலோ பண்ணுங்கம்மா. Did everyone got the answer? எல்லாருக்கும் ஆன்சர் கரெக்டா வந்துச்சா? Yes sir. 7400 something வந்துச்சா? Yes, sir. Okay, fine. Then அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? We will design the size of bolt or stud. டிசைன் பண்ணுங்க. இப்போ நமக்கு WTE தான் தெரியும், ஈக்குவலன்ட் லோட் தானே தெரியும். டென்சைலோட ஈக்குவலன்ட் லோட் WTE எவ்வளோ தெரிஞ்சு? இப்போ ஈக்குவல் டு π/4 DC ஸ்கொயர் இன்டூ சிக்மா டி. சிக்மா டியோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? சிக்மா டியோட வேல்யூ 84 கொடுத்துருக்கான். ஸோ வந்து சிக்மா டியோட வேல்யூ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 84 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நம்ம லோடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லோட் ஆக்டிங் ஆன் த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஈக்குவலன்ட் லோடு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 7400 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். 7418 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 80 இல்ல 79 வந்திருக்கும். 7400 சம்திங் ஆன்சர் வந்திருக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் DC. டிசியோட ஆன்சர் என்னமா வருது? 10.65. 10.65. வருது. ஓகேமா தம்பி? ஓகே. யா கரெக்ட். Yes sir, 10.65. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் ஷேர்ட் இன் த வாட்ஸ்அப்பில் நான் உங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் PhD டேட்டா புக். ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DC கண்டுபிடிச்ச பிறகு மேஜர் டே கண்டுபிடிக்கணும். சாரி, DC ஈக்குவல் டு 0.84 டைம்ஸ் ஆஃப் M. ஸோ M கண்டுபிடிங்க. M வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11.25 0.84 டிவைட் பண்ணுங்க. 10.65 வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்கம்மா. DCயோட வேல்யூ 10.6 சம்திங் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 10.6 0.84 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? 12.67. 12.67. இப்போ உங்க PhD டேட்டா புக் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5.46. PhD டேட்டா புக் பேஜ் நம்பர் கேட்டிங்களா? 5.46. என்னம்மா என்ன போல்ட்மா எடுத்துக்கலாம்? 12 பாயிண்ட் என்ன கிடைச்சிச்சு? ஆன்சர் M-க்கு என்னமா கிடைச்சிச்சு? 67 சார். 12.67. So we can take as bolt M14 எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 5.46ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா வாட்ஸ்அப்பில் PDF அமைச்சிருக்கேன். ஓகேவா? என்னால் PDF இன்னைக்கு ஓப்பன் பண்ண முடியல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் சென்ட் இன் த வாட்ஸ்அப். 5.46 எழுதிக்கோ. PhD டேட்டா புக் 5.46. ஏன்னா நமக்கு போல்ட் M12 இருக்கு. M12க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா M14 M16 தான் இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் M12.
12. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஹெச்டி டேட்டா புக் 5.46 போகாம 5.44 இருந்து எடுக்கிறவங்க 42 இருந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா 5.46 எடுக்காம 5.42 எடுத்தாங்கன்னா M16 ஆன்சரா சொல்லுவாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாதுமா, யூ கேன் சே இதுக்கு ஆன்சர் M14 சொன்னாலும் சரி M16 சொன்னாலும் சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம பண்றது டிசைன், எல்லாருக்கும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. பட் டீவியேஷன் கம்மியா இருக்கணும். இப்போ நான் M12 சொல்றேன், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா M16 அப்படின்னு சொல்றான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஐ வில் அக்செப்ட் த ஆன்சர். ஆனால் அதை விட்டுட்டு M42 அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் தப்பு, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஸ்டெப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப் நம்ம இப்போ வந்து போல்ட்டோட சைஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாரும் பாருங்க. லாஸ்ட் லைனை ரீட் பண்ணுமா. கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னமா கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், எப்பயும் போலதான். கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாத, பெண்டிங் மொமெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா கிடையாது. ஓகேவா, we are going to use. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா we are going to put a step 5. another one ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதிக்கோ. சிக்மா டி ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோ, சிக்மா டி ஈக்குவல் டு எம் பை இசட் அப்படின்னு எழுதிக்கோ. சிக்மா டி ஈக்குவல் டு எம் பை இசட், சிக்மா டி ஈக்குவல் டு எம் பை இசட், சிக்மா டி ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்னமா. மொமெண்ட் இங்க மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க எல்லாரும். கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. மொமெண்ட் எப்படிமா கண்டுபிடிப்பீங்க, லோட் இன்டு perpendicular distance. அவ்வளவுதான். ஓகேவா, இங்க சிலிண்டர் கவர் கிடையாது, இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 12 × 10⁻³ × 400 போடுங்க. 12 × 10⁻³ × 400 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 12 48,000 கிடைக்குதா. சரி, 48 × 10⁻5 கிடைக்கும். 48க்கு அடுத்து 5 0 வரும்பா, நியூட்டன் mm. அடுத்து இசட்டோட வேல்யூ எங்க இருந்து எடுப்போம், பிஹெச்டி டேட்டா புக் 6.1ல இருந்து எடுப்போம். கரெக்டா, பிஹெச்டி டேட்டா புக்ல இருந்து எப்படி எடுப்போம். இப்போ சிக்மா டி தான் நமக்கு தெரியும்ல சார். என்னமா சிக்மா டி தெரியுமா, சிக்மா டி தான் அந்த क्वेश्चनல இருக்கு. அப்ப அத வச்சு இசட் கால்குலேட் பண்ண முடியாதா சார். இசட்ல வந்து பாத்தீங்கன்னா இசட்ல வெறும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள்ல ரெண்டு கிராஸ் என்னென்ன இருக்கும், ரெண்டு விஷயம் இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தாமா, சிக்மா டியும் இசட் கால்குலேட் பண்ணிடலாம். இசட்ல வச்சு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். they ask you to find the cross section. cross section அப்படின்னா என்ன அர்த்தம், you have to calculate rectangle அப்படின்னா விட்த்தும் திக்னஸும் கண்டுபிடிக்கணும். கரெக்டா, எஸ் சார். கரெக்டா இல்லையா. எஸ் சார். ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டேட்டா புக் வந்து 6.1. ஓகேவா, பிஹெச்டி டேட்டா புக் 6.1ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா we can take பிஹெச்டி டேட்டா புக் 6.1ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா we can take பிஹெச்டி டேட்டா புக் 6.1. ஸோ பிஹெச்டி டேட்டா புக் 6.1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஓப்பனிங். அவ்வளோதான், ஒரு 2 minutes கிளாஸ் வி வில் வைண்ட் அப், தட்ஸ் ஆல். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் ஓகே ரெண்டு வேல்யூ இருக்கும் ரெக்டாங்கிளுக்கு. இதுக்கு முன்னாடி பேரலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, பேரலா இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ பர்பண்டிகுலரா இருக்கு. ஸோ பர்பண்டிகுலர் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா வில் டேக் த வேல்யூ. ஹச்னா திக்னஸ்மா, ஹச்னா என்னது திக்னஸ், TB²/6 அப்படின்னு எடுத்துக்கோ. Z ஈக்குவல் டு TB²/6, Z ஈக்குவல் டு TB²/6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எல்லாரும் கவனிச்சு பாரு, சிக்மா டி தெரியும், எம் தெரியும், பியும் தெரியாது, ஹச்சும் தெரியாது. அப்ப என்னமா பண்ணுவீங்க, பியும் தெரியாது, ஹச்சும் தெரியாது, சாரி டிபி Z ஈக்குவல் டு TB²/6 அப்படின்னு எழுதிக்கோ. Z ஈக்குவல் டு TB²/6. இது எங்க இருந்து எடுத்த அப்படின்னா பிஹெச்டி டேட்டா புக்ல இருந்து எடுத்திருக்க. TB²/6 அப்படின்னு எடுத்திருக்க. இப்ப திக்னஸும் தெரியாது, விட்த்தும் தெரியாது. அப்ப என்ன பண்ணும், ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணும், ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணடா அஸ்யூம் பண்ணுங்கடா. you can assume the thickness. ஓகேவா, you can assume thickness is equal to 10 mm. thickness equal to 10 mm. Okay, thickness equal to 10 mm னு அஸ்யூம் பண்ணி you can find the width.
தட்ஸ் ஆல். புக்ல இருக்கிறதெல்லாம் பார்க்காத. புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வித் அஷ்யூம் பண்ணி திக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ திக்னஸ் அஷ்யூம் பண்ணி வித் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்கிளா இருந்தா நீ டிசைனை பொறுத்த வரைக்கும் யூ கேன் டேக் அண்ட் அஷ்யூம் த வேல்யூஸ் வென் எவர் யூ ரெக்கார்ட் வாட் எவர் மேபி. ஸோ இப்படி தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா, அவங்க என்ன பண்ணிப்பாங்க வித் அஷ்யூம் பண்ணி திக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்பயுமே திக்னஸ் அஷ்யூம் பண்ணி தான் வித்தை கண்டுபிடிப்பேன். யூனிஃபார்மா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணு. ஸோ திக்னஸ் வந்து 10 mm அப்படின்னு அஷ்யூம் பண்ணோம்னா வித் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். நான் திருப்பியும் சொல்றேன். ஓகேவா, பெண்டிங் மொமெண்ட் எம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா 48 into 10⁵ அப்படின்னு இருக்கு. சிக்மா டி வந்து 84 கொஸ்டின்ல இருக்கு. இசட் செக்ஷன் மாடலஸோட ஃபார்முலா TB square by 6. ஏன் TB square by 6 எடுத்தேன் அப்படின்னா I am taking with respect to YY. ஓகேவா, since the load is acting perpendicular act ஆறனால YY பொறுத்து எடுத்திருக்கேன். இல்ல அப்படின்னா you have to take the first formula. ஓகேவா, BT square by 6 எடுக்காம இங்க என்ன எடுத்திருக்கேன் TB square by 6 எடுத்திருக்கேன். என்ன ஆன்சர் வருது? 185 வருது சார். ஓகே ஃபைன், 185 mm. என்ன வாட் எவர் த ஆன்சர் யூ ஆர் கெட்டிங் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். முனாஃப் சார் 185 வந்துச்சுன்னா 119 ரவுண்ட் ஆஃப் பண்ணு சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்சன்டீஸ் மட்டும் சொல்லிருங்க சார்.